படத்துல வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸா இருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸா இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. பெருசா வந்து அவங்க ஃப்ரெஷர்ஸ்ன்ற மாதிரி தெரியல. ஸோ டைரக்ஷன் பார்ட்லயும் வந்து அவங்க நிறைய கொஞ்சம் டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கிராமம், அந்த மலைகள், அந்த இயற்கை அழகை காமிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நிறைய இடத்துல எல்லாருமே வந்து கொஞ்சம் விவசாயம், இயற்கை இதெல்லாம் பாதுகாக்கணும்னு தோணுது. ஸோ அரசியலும் டச் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் சாரை பத்தி வந்து பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஜாதி வெறி, அப்புறம் காதலுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் சொல்லாதீங்க, உண்மையா காதலர்களை வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸும் வந்து பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சு அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட், நல்ல கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஆணவ கொலைகள்லாம் பண்ண வேண்டாம், மனிதாபிமானமா எல்லாருமே இருக்கலாம். தேங்க்யூ. சாரி, கான்செப்ட் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆக்டிங் பார்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரீட் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் மாதிரி தெரியல. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், கம்ப்ளீட்டா ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ எல்லாருமே சேர்ந்து பாக்குற மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க படத்துல? என்ன நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நார்மலா தான் வந்தேன். பட் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு ரொம்பவே. என்ன மெயினா காட்டியிருந்தாங்க, அந்த கேஸ்ட்லாம் எல்லாமே எல்லாரும் மனுஷங்க தானே. சோ எல்லாருமே கொஞ்சம் ஹியூமனிட்டியோட நடந்துக்கலாம், அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. இப்போ தேவையான படம் தான். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம் தான். இப்போ மோஸ்டா வந்து மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சு பழகுறாங்க, அதெல்லாம் இல்லாம வந்து லவ் பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கலாம். மாதிரி தேவையான படம். எனக்கு எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. அப்புறம் சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல எண்டிங்ல வந்து ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க நேம் சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. சோ அவங்க வந்து கொஞ்சம் கூலா இருந்தா நல்லா செய்யலாம், ஜாலியா இருங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து சிஎம் விஜய் சார் பத்தி ஒரு பாடம் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மியூசிக் இருக்கு. ஆக்சுவலி வந்து விஜயோட ரசிகர் தான் வந்து ஹீரோ. அவங்க வந்து விஜயோட ஃபேன் மாதிரி இருந்துட்டு மக்களுக்கு போய் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. சோ அது நல்லா இருந்துச்சு. அந்த சாங்ஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி கொஞ்சம் வைபா இருக்க மாதிரி இருந்துச்சு. கான்செப்ட் நல்லா இருக்கு, படம் நல்லா எடுத்துருக்காங்க, கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. மெயின் கான்செப்ட் ஆணவ கொலை பத்தி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி மெயின் கான்செப்டா வச்சு எடுத்துருக்காங்க. படம் நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்தது. மெயின் சாங்ஸ் கொஞ்சம் நியூவா எடுத்துக்கிறாங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா தான் இருந்தது. நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாரும், யாருக்கும் குறை சொல்ற மாதிரி இல்ல. ஃபைட் சீனும் நல்லா இருக்கு. ஹீரோ பார்க்கலாம், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் சீன் வந்து எல்லாரும் ஃபேமிலியோட ஜாயின் பண்றாங்க, அந்த ஃபைட்டு இது. படத்துல என்ன சொல்ல வர? என்ன விசேஷம்னா அது. தேங்க்யூ ஃபார் த துர்கா பிரசாந்த் சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இதுல வந்து ஹீரோயின் மதர் கேரக்டர் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் மேல மேல வளரணும்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வந்து படத்தை பாருங்க, எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, எல்லா கிளாப்ஸ். அந்த அப்பா சாங் வந்து ரொம்ப அப்படியே மை மறந்து என்னோட அப்பா ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு படத்துல எல்லா கேரக்டரும் பிடிச்சிருக்கு. விஜய் செல்வன் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து என்னோட கசன். இந்த படம் அவர் வந்து ட்ரூட்டா பண்ணிருக்காப்ல வில்லன் கேரக்டர். எல்லாம் ஒரு கருத்து, எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி வந்து மேரேஜ் பண்ணாங்க, குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டமா நம்ம வந்து எப்படி ஹாப்பியா இருக்கணும்ன்றது தான் இந்த படம். நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்த்து சொல்லிட்டு அதுல வந்துட்டு நான் ஹீரோடைய ஃப்ரெண்டோடைய அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் வந்துட்டு ரொம்ப நல்லா போகுது. நீங்க மேலும் மேலும் பாருங்க, பார்த்து கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. சார் ப்ரொடியூசர் சார்ல இருந்து, கேமராமேன்ல இருந்து, சார்ல இருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் மேல மேல அவர் வந்து உயரணும், கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இன்னும் நல்லா படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லா வருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஆடியன்ஸ் பார்க்கும்போது சூப்பரா தான் இருக்குது. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் உட்காந்தாங்க. எல்லா சீனும் நல்லாவே பிடிச்சிருக்கு. பர்டிகுலரா பிடிச்ச விஷயம்னா விஜய்க்காக அவர் வந்துட்டு தொண்டு செய்யறது எனக்கு பிடிச்சிருக்கு.
புரியலங்க காமெடி ஆடியன்ஸ் பாருங்க படம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கு. ஓவரால் படம் நல்லா இருக்கு. ஸ்ரீ பேசுறேன். இந்த படத்துல வந்துட்டு ஹீரோயின் மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து துர்கா பிரசாந்த் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து மேலும் மேலும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மூவி. எல்லாரும் வந்து தியேட்டர்ல மூவி பாருங்க. நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம். ரொம்ப அழகா இருக்கு. கேமராமேனு, அப்புறம் வந்து லொகேஷன், சாங்ஸு, மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் பார்த்து மை மறந்து விழுந்துட்டேன். அதுவும் இல்லாதபடிக்கு அப்பா அப்பா சாங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையா எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. கண்ணு வேற லைட்டா கலங்கிடுச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுல இந்த படம் வரும்னு சொல்லிட்டு. இன்னும் மேல மேல வளர என்னோட டைரக்டருக்கும், என்னோட ஸ்ரீ ஹீரோக்கும் அண்ட் ஹீரோயினுக்கும், விஜய் செல்வன் சாருக்கும், கௌரிக்கும், ராணிகாக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு இன்னும் நிறைய பட வாய்ப்பு வரணும்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுதல். ப்ளீஸ் டைரக்டர் சார்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மூவியை பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் நல்லா பிடிக்கும். இந்த படத்துல நிறைய கருத்துக்கள் இருக்கு. நீங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்களுக்காக, எங்க டீமுக்காக நீங்க வந்து எல்லாருமே படம் பாருங்க தியேட்டர்ல ப்ளீஸ். இது வந்து என்னோட ரிக்வெஸ்டா நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீயுத். நான் இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், அந்த வேல்யூ ஆஃப் லவ் இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டருக்கு வந்துட்டு இந்த படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஹலோ, என் பேர் ரேஷ்மா. எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஐம் சாரி. நெக்ஸ்ட் டைம் ஐ மேக் ஷுர் ஐ லேர்ன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தமிழில். ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் விஜய் செல்வன் சார்பாக, மனு திரைப்பட குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் இந்த திரைப்படத்துல ஹீரோயினுடைய சித்தப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா, ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம், தாழ்வு மனப்பான்மை இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம சமுதாயத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு காதல் கதை மூலியமா இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. இயக்குனர் துர்கா பிரசாத் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல ப்ரொடியூசர் திரு சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ண ஹீரோ திரு ஸ்ரீ, ஹீரோயின் என்னுடைய அண்ணன் பொண்ணு ரேஷ்மா, அதே போல எங்க அண்ணியார் தேவிஸ்ரீ அவர்களுக்கும், கூட ஒர்க் பண்ண குமரேஷ், மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். குமரேசன். மனு இந்த படத்துல வந்து ஹீரோ ஃப்ரெண்டா நடிச்சிருக்கேன். படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களும் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு.